வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போறேன். அது எப்படி செய்றேன்றது தான் பார்ப்போம் வாங்க. முதலாவது நான் வெண்டைக்காயை சுத்தமா கழுவி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் தாச்சி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டு நான் ஒலிவ் ஆயில் எண்ணெயில் தான் சமைக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு எல்லாம் சேர்த்துருக்குறேன். எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்குது. வெண்டைக்காய் ஃப்ரை இப்படி செய்து சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமாக நாங்கள் சோறு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு கறியே போதும். இந்த வெங்காயம் வதங்கின பிறகு வட்டுத்தூள், நான் காரத்துக்கு வட்டுத்தூள், கொஞ்சம் கறி மசாலா, மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அதுவும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி பழம் சேர்த்துருக்குற தக்காளி பழம் அதையும் நாங்கள் சேர்த்து தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு வெண்டைக்காவை நாங்கள் அதில் சேர்த்தோம்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா சரி. அந்த எண்ணெயிலேயே அது நல்லா வெந்து நல்லா கணக்காக வரும். அடுப்பை நாங்கள் எப்பயும் குறைச்சி வைக்க வேணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். என்னென்னு சொன்னால் இது பாலும் விடையில் தண்ணியும் விடையில் அந்த எண்ணெயிலேயே தான் பிரட்டல் கறியாக வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவே ஒரு நல்லா இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மரக்கறி சாப்பாடு நாங்கள் சாப்பிடும்போது இப்படி வெண்டைக்காய் பொரியல் செய்து சாப்பிட நல்லா இருக்கும். இது பிடிச்சிருந்தா, இந்த விதம் செய்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா ஒண்டொண்டா உதிரி உதிரியாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா செய்து சாப்பிட்டு பாருங்கள்.